வணக்கம் நண்பர்களே. அசல் சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம ஒய் பீசஸ் அப்படின்னு பார்த்துன்னு இல்லையா? இப்போ நாம வந்து இயேசுவின் அற்புத அடையாளங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இயேசு எதற்கு அடையாளமாக இருக்கிறார்? இயேசு ஒரு அற்புத உணவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதாவது ஒரு நல்ல உணவுக்கு அடையாளமாக இருக்கிறார். கோஷேர் உணவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் ஒரு நல்ல உணவை கொடுக்க நமக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆண்டவரோட உணவு என்ன? பஸ்கா. பஸ்கா அப்பத்தை பஸ்கா ஆட்டை அவர் நமக்கு ஏறெடுத்து கொடுக்குறார். ஸோ கொடுக்குறாரா? தன்னுடைய சரீரமாகவும் தன்னுடைய ரத்தமாகவும் கொடுக்குறார். ஸோ பஸ்கா என்ன சூழல்? பஸ்காங்கிறது எகிப்திலிருந்து வந்தோம். அப்போ நமக்கு ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. நம்மளுடைய வீடுகளில் நிலைக்கால்களில் அது பூசப்பட்டது. பூசப்பட்டதுன்னா வாதை நின்றது. வாதை நின்றது, அதாவது சங்கார தூதன் நம்மளுடைய வீடுகளில் கடந்து போனான். ஆனால் அவன் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை அவன் சந்திக்கலை. ஆனால் தேவன் நம்மளை முகம் பார்த்து கடந்து போனார். ஸோ தேவனுடைய முகம் நம்மளாண்ட இருக்கும்போது, அந்த ஆரோனிய ஆசீர்வாதம் நம்மளாண்ட இருக்கும்போது, ஆண்டவர் நம்மளை முகம் பார்த்து கடந்து போவதால சங்கார தூதன் நம்மளை ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த 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 பஸ்கா ஆட்டின் ரத்தம் பயன்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ எது நம்மளை பாதுகாத்தது? அது வந்து நம்மளை பாதுகாத்தது ஆண்டவருடைய முகம், ஆண்டவருடைய அதாவது ஆசீர்வாதம், அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்தது. பஸ்கா ஆட்டின் ரத்தம் இல்லை. ஆமாம், பஸ்கா ஆட்டின் ரத்தம் சங்கார சூதனுக்கு தான் அடையாளமாக இருந்தது. அவன் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்மளை சொன்னதை தவிர, நாம் பாதுகாக்கப்படணும்னா ஆண்டவருடைய முகம் வேண்டும். சரி, சங்கார சூதனில் நம்ம பாதுகாக்கப்பட போகிறோம் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது அப்படி இல்லை. ஏன்னா நாம் பாதுகாக்கப்படணும்னா ஆண்டவருடைய முகம் வேண்டும். ஸோ நீங்கள் மரணத்தை ஜெயித்தும் மரணம் உங்களை சந்திக்காமல் போனாலும் கூட ஆண்டவருடைய முகம் மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வழியிலனா இன்னொரு வழியில் வந்துட்டு போயிருப்போது மரணம். ஆனால் அங்கே தலசு பிள்ளையெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வருவோம். ஸோ இது ஒரு அற்புதம் இல்லையா? ஆண்டவர் இந்த அற்புதத்தை தான் அந்த ராபோஜனத்தில் சொல்லி காமிக்கிறார். ஸோ அதில் என்ன பண்ணுறார்? நான் உங்களுக்கு ஒரு நல்ல உணவாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதில் ஆண்டவர் தன்னை தனது தந்தையின் ராஜ்யத்தின் ஒரு பிரஜையாக காண்பித்துக் கொள்கிறார். அதாவது மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். நம்ம அதை பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்தில் ஒரு பானபலி இருக்கிறது. இந்த பானபலி யாருக்கு? யூதா அரசனுக்காக செலுத்தப்படுமா. ஆனால் பாருங்க, நம்ம வந்து யூதா அரசனின் பானபலியவா நாம் ராபோஜனத்தில் எடுக்க பார்க்க போகிறோம்? இல்லை, இது வந்து ராஜாவின் பானபலி. ஸோ அப்போ யார் ராஜா? யார் ராஜான்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்மளுடைய சிசிரத்தரான ஆண்டவர், நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த ஏறெடுப்பில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது மனுஷகுமாரனுடைய ரத்தம், இது மனுஷகுமாரனுடைய உடல் அப்படின்னு சொல்லுவார். அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜீவ விருட்சத்தின் சாரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் ஜீவ விருட்சம்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இப்போ நம்மளோட ராஜா யாரு? ஜீவ விருட்சத்தின் பிரதிநிதியா யாரு? ஏசுநாதர் தான். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் ராஜாவை அனுசரிக்கிறார். இயேசு ராஜாவை அனுசரிக்கிறார். இயேசு ராஜாவாக தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறார், அனுசரித்து ஏற்படுத்திக் கொள்கிறார். ஆமாம், ராஜாவோடைய பிள்ளை தான் ராஜா. ஸோ அப்போ ரெண்டு ராஜாவா? ஆமாம், தந்தை ஒரு ராஜா, மகன் ஒரு ராஜா. ஸோ ஆண்டவர் ராஜாதி ராஜா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
ஸோ அப்போ ஆண்டவர் ஒரு ஒரு ராஜாவுக்கான ஏறெடுப்பை செய்கிறார். அந்த 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 கூடாரத்தின் பானபலியாக தன்னை சேர்த்துக் கொள்கிறார். ஸோ ராஜாவுக்கு யார் பானபலியா இருக்க முடியும்? ராஜா தான். ஸோ நீங்க அதை பார்க்கணும். அப்ப இங்க யார் ராஜா? கூடாரத்தின் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் தேவன் தான் ராஜா. அப்படி இருக்கும்போது அந்த உடன்படிக்கை செஞ்சின ஒரு ஒரு பானபலி தான் ஏற்கப்படுமோ தவிர, ஸோ உங்களுக்கு வேற ஒரு மார்க்கம் இல்லை, ராஜாவின் மார்க்கம் இல்லை, ஆண்டவரே நமது ராஜா அப்படின்னு ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறார். ஸோ அப்போ பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசுவின் ரத்தம் ஒரு ஒரு திராட்சரசம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது வெறுமனே திராட்சரசம் தான். ரத்தம்ங்கிறது இயேசு தன்னை மனுஷகுமாரனை காமிக்கும் போதுதான் வருது. ஆனா ஒரு திராட்சரசத்துல யூதா ராஜாவுக்காக சிந்தப்படுகிற திராட்சரசத்திலேயே தேவன், அதாவது ஆண்டவர் இயேசப்பா தன்னை ராஜாவாக ராஜாவின் காரியமாக அடையாளப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றார். ஸோ அப்ப ராஜாவுக்கு நீட்டெல்லாம் தேவையில்லை, திராட்சரசம் போட்டாலே போதுங்கிறீங்களா? இல்லை, நாட் லைக் தட். கூடாரத்துல ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு நம்ம பார்ப்போம். எல்லா பலியிலுமே ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்க ஒரு தகன பலியை தான் பெருசுப்படுத்துறீங்களோ, அது ஒரு குற்ற நிவாரண பலியோ பாவ நிவாரண பலியாவோ நீங்க நினைக்கிறீங்களோ? அப்படி இல்லை. ராஜாவின் பானபலியும் கூட ஒரு ஒரு பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக தான் இருக்கும்னு ஏசப்பா ராஜாவா தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் ஆண்டவர் ராஜா. ஸோ அவரோட ராஜ்யம் எப்படி, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி, அடையாள அற்புதங்கள், ஸோ அற்புத சுகம் அப்படித்தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நாம ஒரு விடுதலையான வாழ்க்கையை பெறணும்னா ஆண்டவரே அவருடைய ராஜாங்கிற அந்த அந்த அனுசரிப்புல நாம இருக்கும்போது, அவருடைய பிரஜையாக இருக்கும்போது நாம விடுதலையோட இருக்கலாம். சச்சங்கத்துக்காக. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏன் செட் ஆஃப் யூஎஸ் விளக்க சொல்லணுமோ சச்சங்கத்துக்கு வருவோம். இங்கிலீஷ்ல இருக்கோம். சூதாட்டம் நடந்தது, அவன் தோத்து போயிட்டான். இப்ப எல்லாரும் முடிஞ்சு போயிட்டு. ஆனா அவனால அந்த சுரியோதனாதிகளை, அதாவது அவங்கள கண்டிப்பா ஒரு ஒரு சூதாடியின் ஒரு அடிமைத்தனத்தின் செயல்ல கொண்டு போக முடியும். ஏன்னா அவர்களை அடிமையாக்க முடியல. ஏன்னா அவர்கள் நல்ல பராக்கிரமசாலிகள். அவர்களை அடிமையா வச்சிருந்தா ஒரு பெரிய சிவில் கிரைசிஸே வந்துடும். கண்டிப்பா இவங்க ரொம்ப நாள் அடிமையா இருக்க மாட்டாங்கோ அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இத்தனைக்கும் அவங்க அடிமைகளாக மாறிவிட்டார்கள், சூதிலே தோற்றுவிட்டார்கள் அவனை பொறுத்த வரைக்கும். ஆனா இது சொல்லப்படுகிறது பொய் சூதி. யாருக்கு பொய் சூது? யுதிஷ்டனுக்கா இந்த துரியோதனுக்கா? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. யாருக்குப்பா இது பொய் சூது? சூதாட்டம் வந்துட்டா பொய் சூது தான் ரெண்டு பேருக்குமே. எதுவா இருந்தா என்ன, இவனா இருந்தா என்ன, அதனா இருந்தா சூதாட்டம் ஒரு பொய்மை. நீங்க சூதாட்டத்தின் பொய்மையை தான் பார்க்க முடியுமோ தவிர இவன் ட்ரிக் பண்ணானா அவன் ட்ரிக் பண்ணானான்னு நீங்க சொல்ல முடியாது. அதைத்தான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு இருக்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? ஸோ பெரியப்பா கூப்பிட்டாரு, வாங்கோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுப்போ, வாங்க நம்மளோட குடும்பத்துக்குள்ள பேசி நலம் விசாரித்து சூதாடி சந்தோஷப்படுவோம் அப்படிதான் வந்தாங்க. பணையம் வைக்கிறதா அங்க பேச்சே கிடையாது. அழைப்பின் போது அப்படி கிடையாது. ஸோ பொய் சூதுன்னு சொல்லும்போது நான் உன்னை பணையத்துக்கு கூப்பிடலன்னு சொல்லிதான் அவங்க கூப்பிட்டாங்க. ஆனா பணையம் வைத்தாங்க. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது ஒரு கெட்ட சகோதரர் பணையம் இல்லாம வருவானா? சொல்லுங்க. நம்மளை ஏமாத்தணுங்கிறது தான் அவன், நம்ம கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவனோட எண்ணம். அப்படி இருக்கும்போது அவன் நீ வா சந்தோஷமா இரு, நல்லா விசாரித்து சூதாடி சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்கு? அவன் பணையத்துக்கு தான் நம்மளை கூப்பிடுறான். இதுல வேற அவனுக்கு ஒரு உதவியா ஒரு சனி மாமான்னு ஸோ ஆமா, நீங்க பார்க்கலாம் இந்த கதையை சொல்லும் போது அளவுக்கு, அதாவது யுதிஷ்ட அளவுக்கு துன்பப்பட்டவர் இருக்காரா அப்படின்னு சேரும்போது நலமகாராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அந்த நலமகாராஜா என்ன கேட்டீங்கன்னா, அவன் அவனை சனி பிடிக்க வந்துச்சா 12 வருஷம் காத்து நின்றுடும். சனியால வரவே முடியல. அவ்வளோ நல்லவனா அந்த நலமகாராஜா. இது ஒரு கதைப்பகுதி. ஸோ ஒரு கிரகம் ஒரு சனி பிடிச்சா அது ஒரு துன்பம் தரும், இப்படிலாம் இருக்குது ஸ்டோரியில.
பட் பட் வாட் சே அவன் 12 வருஷமா சனியை பத்தி பேசவே இல்லை. சனின்னே சொல்லலை பாருங்க. ஆமா. அதனால அவனுக்கு 12 வருஷமா அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டோம். அவன் புறங்கால கழுவாம வந்தானா வீட்டுக்குள்ள வரும்போது, அதனால சனி பிடிச்சிட்டான். ஸோ அப்போ அது விஷயம் இல்லை. அவன் அவன் வந்து எல்லாத்தையும் அனைத்தையும் இழந்து கொடுக்கலாம், நிர்வாணியாகவும் ஆயிடுவான். ஆமா. அந்த அளவுக்கு அவன் தாழ்த்தப்பட்டு விடுக்கிறான். அந்த பாவமான சூதாட்டத்தை செய்யும்போது இவ்வளவு பெரிய முன்னுதாரணம் இருந்தும் கூட இவன் போய் சூதாடுறான். ஸோ ஆமா, எது 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 நாம யோசிக்கிறது நமக்கு தெரியல, தெரியல. இப்ப இந்த சனி, அப்படி என்ன சனி பிடிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சனிங்கிறது ஒரு ஒரு டைட்டில்மெண்ட். ஆமா, ஒருத்தரை நம்ம சனி மாமா சனி மாமான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைட்டில்மெண்ட். உண்மையிலேயே நீங்க யோசிக்கணும். நீங்க யோசிக்கணும். அவன் கெட்டவன் தான், நடக்கிறது நடக்கத்தான் தெரியுது, நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம கை மீறி போன செயல் தானா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல அவன் ஒரு டைட்டில்மெண்ட்ல இருக்கான் பாருங்க. அவன் டைட்டில்மெண்ட்ல இருக்க குறிப்பிடும்படியாக இருக்கிறான் பாருங்க. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அவன் வந்துருவான், அவன் கேரக்டரைஸ் ஆயிடுவான், உங்க 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 கதாபாத்திரத்துக்குள்ள அவன் வந்துருவான். ஸோ இப்போ நீங்க கதை சொல்லணும்னா இது சகுனியை சொல்லாவோ சனியை சொல்லாவோ இந்த 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 கொடுமை செயலை நீங்க கடந்து போகவே முடியாது. ஆனா நீங்க கடந்து போக வேண்டிய விஷயமா இது இல்லை, கண்டிப்பா இல்லை. ஆமா, நீங்க கடந்து போக வேண்டியது களம், சந்திக்க வேண்டியது களம். நீங்க போராடி தேசத்தின் என்ன சொல்றது, அந்த அந்த உண்மையை காப்பாற்ற வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம். மற்றதெல்லாம் என்ன சனி இருந்தா என்ன, பனி இருந்தா என்ன, இட்ஸ் நாட் கோயிங் டு. நீங்க அதை மென்ஷன் பண்ணா என்ன, போனா என்ன, ஏதோ ஒருத்தருக்கு நாம ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஆமா, இது நீ தானே சொன்னாய் அப்படின்னு நம்மளை சொல்றதுக்கு இது ஒரு வார்த்தை. ஆமா, நீ தானே என்ன சனின்னு சொன்னாய், இல்லை, நாட் லைக் தட். ஆமா, நான் சொல்லுவது என்னன்னா, சனின்னு சொல்லி கூட எனக்கு அவன்கிட்ட இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ நீங்க பார்க்கணும், நம்ம எப்போ சனின்னு மென்ஷன் பண்ணுவோம்னா நான் அப்பாவி இல்லைங்கிறது போது தான். ஸோ அவன் 12 வருஷமா அவன் மென்ஷன் பண்ணல, மென்ஷன் பண்ணியிருந்தான்னா ஒருவேளை தப்பிச்சிருப்பானா? நம்ம அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்குறோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஒரு ட்ரிக் பண்ணிக்குவோம், ஒரு ஸ்டோரியில் இவனை சேர்த்துக்குவோம். கண்டிப்பாக சனியும் சேர மாட்டேன், நானும் சேர மாட்டேன். ஸோ ஸோ வாட்டு சே, ஆண்டவருடைய அற்புதங்கிறது ஒரு நல்ல உணவு. ஸோ ஒரு நல்ல உணவு நல்ல மனதை தருகிறது. ஸோ நல்ல மனது நம்மளை ராஜாவை வந்து அடையாளப்படுத்தும். ஸோ அடையாளப்படுத்தும் போது எப்படி இருக்கும், இது ராஜாவின் வாழ்வாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாஷா பகுதி படிச்சுருக்கோம், அதை வந்து நம்ம ஹப்தோரா பகுதியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வயட்ரி. அதில் வந்து நம்ம வந்து ஓசியா புத்தகத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஓசியா ஒரு கோமாருங்கிற ஒரு சுவாரஸ்திரியை கல்யாணம் பண்ணுறாங்கிறது தான் செயல். சரி, இப்போ நான் அதை பற்றி நமக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். ஸ்ரீரங்கம்னு ஒன்று தெரியுமா, திருச்சியில். அந்த இடம் பார்த்தோம்னா வந்து காவிரி டெல்டா, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு இரண்டு பக்கமும் போகும். அதாவது 2 பக்கம்னா 4 பக்கமும் காவிரி ஆறு. ஸோ இந்த ஒரு தீவு பகுதியாக ஸ்ரீரங்கம் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் போகணும்னாலும் இப்போ பரிசலில் படகுல தான் போகணும், பாலம் இல்லாத நேரத்தில். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு 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 ஆலயம் இருக்குது. அது ஒரு ஒரு கோயில் இருக்கிறது. அது பேர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் தான். அது இருக்குது. அங்கே இருக்கிற மூர்த்தியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரங்கமன்னர். ரங்கமன்னருங்கிறது தான் அந்த அந்த இதோட பேரு, அந்த ஸ்தலத்தோட பேர். ஸோ இப்போ நிற்காப்பு அங்கே வந்து விப்ர நாராயணர் ஒருத்தர் இருந்தார், ஒரு ரிஷி இருந்தார், ஒரு ஆச்சாரியர் இருந்தார் போல. அவர் வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து இதில் வரமாட்டார், டெம்பிள் ஒர்க்லலாம் பெருசாக வரமாட்டார். டெம்பிளில் கூட அவர் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் தான் வருவார். அதாவது இந்த அதாவது உதவியாளராக தான் வருவாருன்னு நினைக்கிறேன் அந்த ஆலய பணியில். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒன்றும் பெருசாக எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப நல்ல பக்தர், நல்ல என்னமோ பாட்டு பாடுவாரா என்னமோ தெரியல, ரொம்ப அட்ராக்டிவான ஆள். ஸோ அந்த டெம்பிளில் குறிப்பிடும்படியாக அந்த மனிதன் இருந்து கொண்டிருப்பார். இப்போ என்ன நடக்குதுன்னு வச்சுன்னா, அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறார், பேர் என்ன தேவதேவி. அப்புறம் அவருக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு கான்வர்சேஷன் பண்ணாங்க. இவனை நீ இப்படியாவது ஏமாத்தீங்க, நீ வந்து டெம்பிள் டான்ஸர், ஏன்னா அவன் வந்து ஸ்டேட் டான்ஸர்,
அந்த தேசத்தின் நர்த்தகியா இருக்கிறார், ஒரு ஒரு டான்ஸரா இருக்கிறார். ஸோ அப்போ பார்க்கலாம், இவளை வந்து கொஞ்ச நாள் இப்போ டெம்பிள் டியூட்டியில் போட்டாங்க போல இருக்கு. இவளுக்கு வேற வேலை, வேற இது இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் இப்போ வந்து சகோதரி கூட இது வச்சுக்கிறா, போட்டி வச்சுக்கிறா. இப்போ இவனை எப்படியாவது நாம் வந்து நம்ம ட்ராப் பண்ணணும், நம்மளை இவன் வந்து இதையே நினச்சிட்டு இருக்கிறான், தெய்வத்தையே நினச்சிட்டு இருக்கிறான், இவன் நம்மளை நினைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனோட எளிமையை நம்ம வந்து பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக் பண்ணி இப்போ வந்து விப்ரநாராயணர் தேவதேவிதாசனாவே மாறிடுறார், ரொம்ப இதுவாகிடுறார். பட் என்ன நடக்குதுன்னு தெரியுமா, இப்போ இவை கொஞ்சம் இவருக்கு விப்ரநாராயணத்துக்கு பழகினாரும் அவருக்கு கொஞ்சம் சேவலாம் பண்ணாரோன்னா இவளுக்கு வந்து ராஜா கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறா, பரிசில் ஏறி ஆற்ற கடந்து இது ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் போயிடுறான், இது ஸ்டேட்டுக்கு போயிடுறான், இது கேபிட்டலுக்கு போயிடுறான். இப்போ போயிடுறாளா, இப்போ இவர் தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இவருக்கு யார் வேணும், தேவதை வேணும். ஆமாம், இப்போ தெய்வம் இவருக்கு உதவி இருக்குதுன்னா என்ன நினைக்கிறேன், என்ன செய்யணும், ஆமாம் என்ன செய்யணும், அவருக்கு இல்லாதா அவருக்கு பெரிய சொர்க்கமே இருக்கிறது. யாராவது ஒரு தேவி இருப்பா, இது என்ன சொல்கிறது, அப்சரஸ்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அவெல்லாம் தேவதேவி உருவத்தில் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. ஸோ நான் ரங்கபண்ணன், நான் வந்து அரசன் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த தெய்வம் அந்த 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 கோயில் தேவதை என்ன சொல்லுது, நான் வந்து மன்னன் நிரூபிப்பேன்னு சொல்லி என்ன பண்ணு விப்ர இது நாராயணன் கொடுத்ததா சொல்லி கோயில் தங்க பொருள் ஏதோ ஒன்றத்தை கொண்டு வந்து தேவதேவி வீட்டில் கொண்டு போய் கொடுக்குது. இது எவ்வளோ பெரிய அபத்தம். நீங்கள் பாருங்க, நீங்கள் பாருங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு தேவை தேவதேவி தான்னா தேவதேவியே கொடுக்க முடியும். ஆனால் அவருக்கு தேவை இங்கே அரசன். ஆமாம், அவருடைய அந்த பக்தியில் அந்த தொண்டில் ஒரு ஒரு எளிமை இருக்கிறது, ஒரு 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 ஹம்பிள்னஸ் இருக்குது. ஸோ அவன் வந்து ஒரு ராஜாவுக்கு சேவை செய்ததாகத்தான் இருந்தான். ஸோ ஒரு ராஜா என்ன செய்வான், ஒரு ராஜா தேவையை மட்டும் பார்க்க மாட்டான், இவனுக்கு என்ன தேவை, இவனுக்கு தேவை தானே தேவை அப்படி பார்க்க மாட்டான். ஒரு ராஜா அதில் தன்னுடைய மரியாதையை பார்ப்பான். பாருங்க, அதில் மரியாதையை பார்ப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த மூர்த்தி, இந்த தேவத்தைன்னு சொல்லி அதை நிரூபிக்க பார்க்குறது. ஸோ ராஜாக்கிட்டே போய் போட்டி போடுது. ராஜா கிட்ட இருக்கிற தேவதையை அங்கே போய் அரண்மனை வேலை செஞ்சு நிற்கிறாங்க, அரண்மனை நாட்டியம் பண்ணி நிற்கிற போய் காசு கொடுத்து கூட்டிட்டு வர, அவள் அரண்மனையில் சம்பளம் வாங்கி நிற்கிறா, அவள் போய் இந்த காசுக்கு மயங்குவாளா சொல்லுங்க? இல்லைன்னா கவர்மெண்ட் டியூட்டி விட்டுட்டு இங்கே வருவாளா, அந்த கவர்மெண்ட் விட்டுட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு வருவாளா, வரமாட்டாலும். ஆனால் யூசி அற்புதம் நடக்கிறது. உனக்கு நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன், நீ வந்து என்னுடைய தாசனுக்கு என்னுடைய இந்த இந்த விப்ரநாராயணத்துக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அற்புதம் மாதிரி ஒரு செயல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்புறமா டெம்பிளில் இது காணாமன்னு சொல்லி தேடுறாங்க. தேடும்போது தண்டனை வருது. அப்போ இது நடக்குது, யார் அரசனுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் கூட நம்ம திட்டிலே நடந்துருக்கு. ஸோ நாம் என்ன யோசிப்போம், நாம் என்ன சொல்லுவோம், நான் அற்புதம்னா என்ன சொல்லுவோம், இறங்கி வருகிற எருசலேம் நகரம், ராஜாவின் பட்டணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்ம ஹிருதயத்தில் ஆண்டவருக்கு ராஜாவின் இடத்துல நம்ம கொடுத்து வச்சுருக்கோமா? ஆமாம், இது ராஜாவின் பானபலி அப்படின்னு நம்ம நினைப்போமா? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். யார் ராஜா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த இந்த மனுஷகுமாரன் தான் பானபலியானா அப்படிங்கும்போது ராஜா யாரு, அந்த அந்த உணவு தான் ராஜா, நமக்கு கொடுக்கப்பட்ட உணவு தான் ராஜாவின் உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சது. நமக்கான அற்புத அடையாளமாக இருப்பது ஆண்டவருடைய இந்த பரிசுத்த உணவு அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு நாம் இந்த உணவு இந்த இந்த பரம ரகசியத்தின் சாட்சியாக முன்னேற வேண்டும்னு சொல்லுகிறேன். அது சத்தம். நன்றி நண்பர்களே.